வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது விளக்கேற்றும் முறைதான். பொதுவாக நம் வீடுகளில் தினசரி காலை மாலை இருவேளையும் காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ நாம் ஏற்றுவது உண்டு. அப்படி நாம் விளக்கேற்றும் போது விளக்கிற்குள் நாம் சிறிய தங்க நாணயமோ அல்லது வெள்ளி நாணயமோ போட்டு ஏற்றுவது மிக சிறப்பாக கூறப்படுகிறது. நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக தங்குவதற்கு நாம் வெள்ளி விளக்கோ வெண்கல விளக்கோ எந்த விளக்கில் ஏற்றினாலும் சிறிய பொட்டளவு வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ நாம் கடைகளில் வாங்கி இவ்வாறு விளக்கேற்றும் போது அதில் போட்டு வைப்பது மிக சிறப்பாக கூறப்படுகிறது. நாம் காமாட்சி விளக்கில் இப்படி வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ போட்டு ஏற்றி வரும்போது நம் குடும்பத்தில் பண கஷ்டம் தீர்வதோடு தீராத பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. நம் வாரம் ஒரு முறை விளக்கை சுத்தம் செய்யும்போது இந்த நாணயத்தையும் சுத்தம் செய்து நாம் எண்ணெய் ஊற்றுவதற்கு முன் போட்டு வைத்து எண்ணெயோ நெய்யோ ஊற்றி இப்படி ஏற்றி வருவது மிக சிறப்பாக கருதப்படுகிறது. நம் குடும்ப ஒற்றுமையை வளர்ப்பதோடு நம் சந்நிதிகளுக்கும் இது நல்ல வளர்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றும்போது இப்படி வெள்ளி விளக்காக இருந்தால் சிறிய தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ போட்டு விளக்கேற்றினோம் என்றால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். நாம் வெண்கல காமாட்சி விளக்கு இருந்தாலும் இதேபோல் சிறிய வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ போட்டு ஏற்றினோம் என்றால் மிக நன்மை பயப்பதாக இருக்கும். நம் வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றும்போது அருகிலே மண் அகல் விளக்கும் ஏற்றுவது மிக சிறப்பாக கூறப்படுகிறது. நாம் குறைந்தது 2 விளக்காவது ஏற்றினால் வீட்டில் சுபிட்சம் நிறைந்திருக்கும். நாம் காலை மாலை இப்படி விளக்கேற்றுவதால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். இதேபோல் நாம் காலை மாலை நம் வீட்டு பூஜை அறைகளில் ஏற்றி வர வர அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று நாம் மகிழ்ச்சியாக வாழலாம். நன்றி, வணக்கம்.